சரி, இதுல முதலாவது பாருங்க, முதலாம் இரண்டாம் அடைப்புகளில் தம்முடைய குறைந்த தொடர்பு உள்ளது. அதாவது இதுல குறைந்த தொடர்புள்ள உரிச்சோடி என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, இது ரெண்டும் நீர்ல பயணம் செய்யறது. அப்ப இதுக்கு நல்ல தொடர்பு இருக்குது. இது ரெண்டும் வெளிச்சம் தாரது தொடர்பு இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. இது ரெண்டும் நாங்க அருந்துறதுக்கு பயன்படுறது, இது ரெண்டும் விவசாயம் பயன்படுத்துறது. ஆகவே இதுக்கு தொடர்பு இல்லை. என்ன, இசைக்கருவியல் வந்து தொடர்பு இல்லை. அடுத்தது பாருங்க, இந்த முதுகுல ஒரு கோடு ஒன்று இல்லை. அப்ப ரெண்டாவது விட சரி. அப்படியா கவனிங்க பாப்பா. இந்த இந்த இதுல வர கோடு ஒன்று இல்லை. அப்ப அதால ரெண்டாவது விட சரி. இதுல அன்னாசி மூண்டினதும் அப்பிள் ஐந்தினதும். அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், 1 2 3 அன்னாசி இருக்குது. அதே போல அப்பிள் 1 2 3 4 5 இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த 200ஐயும் இந்த 340ஐயும் கூட்டி விட்டோம் என்று சொன்னா விட 540 இருக்கு. சரியோ, முதலாவதுக்கு கூட்டணும் பிள்ளைகள். ரெண்டாவதுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னா வடியா கவனிங்கோ, அன்னாசி அப்பிள். இங்க பாருங்க, 2 அப்பிள் வெட்டுப்படும், 2 அப்பிள் வெட்டுப்படும், ஒரு அன்னாசி வெட்டுப்படும், ஒரு அன்னாசி வெட்டுப்படும். இந்த வெட்டுப்பட்ட மூண்டின் விலையும் பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு வேண்டா 200 ரூபாய். அப்படின்னு சொன்னா நாங்க 340ல இருந்து 200 ரூபாய் கழிச்சோம் என்று சொன்னா ஒரு அப்பிளும் ஒரு அன்னாசின் விலை வந்து 140 ரூபாய் இருக்கும். இதுல யாருக்கும் ஏதாவது கேட்கணுமா? கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். டவுட்னா நீ படிக்கணும். சரியா, டவுட்னா நீங்க தாராளமா நீ படி கேட்கலாம். ஏன்னா திருநேத்ரா கிளியரா அது. சரி, ரைட். அடுத்தது பாருங்க, 6 நண்பர்கள் தம்முடைய வாழ்த்தட்டை பரிமாறினா ஒன்றுமில்லை. 6 1 கழிச்சா 5, 6 5 பிரிக்க விட்டா விட வரும் 30. விமானம் தரை இறங்கியது. விமானம் இதுல 3 சொல்லி வந்திருக்கு, இது பிள்ளை. தரை இறங்கியது பிள்ளை. ஆகவே முதலாவது விடை சரி. முன்பக்கம் 7 சரி எடுத்தாக சும்மா கையை காட்டுங்க. அம்பிரிதா சரி எடுத்திருக்கிறா. ரைட், ஓகே. அதுல படம் வீடியோஸ் இருக்கிறா. திருநேத்ரா சரி, ஜினிசிதா சரி, ரக்ஷிகா சரி. ரைட், வெரி குட். அன்சிகா, மேரிகராணி என்ற ஒரு ஐடியில இருக்கிறீங்க, யாருன்னு தெரியா. கேசி, சைலேஷன். ரைட், ஓகே. வீடியோ காட்ட அடி தெரியாது முதல்ல. ரைட், அடுத்த பாருங்க. சார் எனக்கு 5வது கேள்வியை கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுங்களேன். 5வது கேள்வியா? ஓம் சார். அது எப்படின்னு சொன்னா யார் ரக்ஷிகா கேட்டது? கிகாஸ்னி கேட்டேன் சார். கிகா சரிமா இங்க பாருங்க, அதுல கேக்குறாங்க அன்னாசி ஒன்றும் அப்புள் ஒன்றும் தானே கேக்குறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 2 அப்புள் இருக்கு. 2 அப்புள் வெட்டுப்படும், 2 அப்புள் வெட்டுப்படும், ஒரு அன்னாசி வெட்டுப்படும், ஒரு அன்னாசி வெட்டுப்படும். அப்படி இங்க மீதியா இருக்கிறது என்ன? ஒரு அன்னாசியும் ஒரு அப்பிளும். இங்க வெட்டுப்பட்டதின் பெறுமதி எவ்வளவு? இந்த 200 ரூபாய். அப்ப 340ல இருந்து 200 ரூபாய் கழிச்சு விட்டீங்கன்னா விட வேற 140. சரி சார். முதலாவதுக்கு 5வது கேள்விக்கு 2ஐயும் கூட்டணும். சார் இந்த 7வது கொஞ்சம் இது செஞ்சிடுங்க சார். எதுரா சாத்தி 7வதா? 7வது பாருங்க, விமானம் தரை இறங்கியது சரியாக எழுதப்பட்டுள்ளது. இதுதான். இதுல 2வதுல என்னண்டா 3 சுழினா வந்திருக்கு. அப்ப இது பிள்ளை. இதுல தரை இறங்கியது இருக்கு, இந்த ரே வராது. அதால இது பிள்ளை. அதனால விடை முதலாவது சரி. என்ன ராசா, அது விளங்கிட்டா? அடுத்த பாருங்க, ஒரு வகுப்பில் விளையாட்டுகளை விரும்புகின்ற மாணவர்கள் விவரங்கள் தரப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 விளையாட்டுகளையும் விரும்புகிறார்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த வட்டத்துக்குள்ளேயும் வரணும், செவ்வகத்துக்குள்ளேயும் வரணும், முக்கோணத்துக்குள்ளேயும் வரணும். 3க்குள்ளேயும் வாரது யார் என்று பார்த்தா நீ சரியோ. அடுத்தது கிரிக்கெட்டை மட்டும் என்று கேட்டா மற்ற 2ஐயும் ஃபுல்லா மறைச்சு பாருங்க. மறைச்சு என்ன யார் தெரியுதா? கமல். என்ன இதை பாருங்க, எண்கோலம் லேசான எண்கோலம் தான். 5ஐயும் 4ஐயும் கூட்டுங்க, 9 9 2 18. படியா கவனிங்க பிள்ளைகள், 5ஐயும் 4ஐயும் கூட்டுங்க, 5 4 9, 9 2ஆல பெருக்குங்க, 18.
அடுத்தது 4 3 7, 7 3 21. அப்ப 6 2 8, 8 4 32 விடை. யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இல்ல சார். Right. இல்ல சில சார். தங்கங்களுக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லை. அடுத்த பாட்டு என்ன கிளினா அதுக்கு செய்முறை எழுதிட்டியோ? செய்முறை இருக்கணுமா? செய்முறை முக்கியம். டைம் தருவேண்ணா விளங்காட்டி கேட்கணும். லக்ஷ்மிதா வடிவா ஏன்னா கேட்டு செய்யணும். விசேத்திராமா விளங்குதா? ஓம் சார். ரைட், ஓகே. திருநேத்ரா ஓகே அந்த கேள்வி சார் நோட் பண்ணிட்டேன். தெரிஞ்ச பாருங்க. இது கூட்டி போட்டு இதால பெருக்கிற மாதிரி இத கழிச்சு போட்டு பெருக்கிறது. 8ல இருந்து 6 கழிச்சா 2, 2 4ஆல பெருக்குனா 8. 9ல இருந்து 3 கழிச்சா 6, 6 3ஆல பெருக்குனா 18. 7ல இருந்து 3 கழிச்சா 4, 4 4ஆல பெருக்குனா 16 விடை. முதலாவதுக்கு கூட்டி பெருக்கோடும், 2ஆவதுக்கு கழிச்சு பெருக்கோடும். இதுல யாருக்கு சந்தேகங்கள் இருக்குதோ? இல்ல சார். என்ன ராசாமாருக்கு சந்தேகம் இருக்கா? ராசாத்திமாருக்கு சந்தேகம் இருக்கா? அப்படிதான் ராசாத்தி உனக்கு விளங்கிட்டுதோ? ஓ ஓண்டு போட்டு பேசாம எழுதாம இருக்கிறாய். எழுதிட்டேன். எழுதிட்டியோ? சரி சரி, எனக்கு எழுதுனது தெரியல. பக்ஸிக்கு ஏதோ மூக்க சொரிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தெரியல. சரி கவனிங்க. சரி இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த வெளியில வாரது உள்ள வருது, உள்ள வாரது வெளியில வருது. அப்ப இதுல பாருங்க, முக்கோணம் வெளியில பெருசா வேற, சதுரம் சின்னனா வரும். விடை 2வது சரி. அடுத்த பாருங்க, சதுர வடிவ தோட்டத்தில் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது 10 தடிகள் நடப்பட்டிருந்தது, சுற்றி வர நடப்பட்டுள்ளது என்று கேட்டா முதலாவது செய்முறை பாருங்க. 10ல இருந்து 1 கழியுங்க 9. சதுரத்துக்கு 4 பக்கம் தானே, 4ஆல பெருக்கிடுங்க. விடை 36. இது ஒரு செய்முறை. அடுத்த செய்முறை என்னன்னு சொன்னா பழைய கால செய்முறை. 10 சதுரத்துக்கு 4 பக்கம் 4ஆல பெருக்கிறது 40. 40ல இருந்து 4 மூலக்கட்டையை கழிச்சு விடுறது. 4 மூலைக்கட்டையை கழிச்சு விட்டா 36 விடை. இது லேசான கேள்வி. என்ன தக்ஷாணி சரி ஓகே அந்த கேள்வி ரைட் ஓகே. அந்த செய்முறையில வடிவா விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா லேசான செய்முறை. ரைட், இதுல ரெக்கார்டும் போடுவோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா சரி. அடுத்தது பாருங்க, இதுல எங்கேயும் ஒரு இடத்த அவர் விடையை தந்திருப்பார். ஏன்னா இங்க பாருங்க, 4 வட்டமும் 20 ஒரு வட்டமும் 5. ஒரு வட்டம் 5. இப்ப கவனிங்க, வட்டம் இருக்கிற இடம் எல்லாம் நாங்க 5 கொடுக்கலாம். வட்டம் இருக்கிற இடம் எல்லாம் நாங்க என்ன செய்யலாம்? 5 கொடுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு முறை. இது ஒரு முறையை பார்த்து 5 5 10 என்று சொன்னா அடுத்த செய்முறையை பாருங்க. இதுக்கு இதை விட இன்னொரு ஈஸி செய்முறை இருக்கலாம். இங்க பாருங்க, இதுல இந்த வினாக்குறி இடப்பட்டத்துக்கு ஒரு முக்கோணம், ஒரு சதுரம், ஒரு வட்டம், 2 சதுரம் தான் வருது. அதே இது வேற எங்கேயும் வந்திருக்காண்டு பாருங்க. அதே இதான் 2 சதுரமும் ஒரு வட்டமும் ஒரு முக்கோணமும் வந்திருக்காண்டு பாருங்க. இல்ல என்ன வந்திருக்கா? சரி, அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? அடுத்த கட்டம் நாங்க எங்கட செய்முறையில போடணும். இப்ப இதுக்கு 5 சொன்னா 5 5 5 தெரியும். இது 5 இந்த 17ல இருந்து பிள்ளைகள் 5 கழியுங்க. சரியா? 17ல அந்த 5 கழித்தீங்கடா 12. இந்த 12 எதுக்கு சமனண்டா 3 சதுரத்துக்கு சமன். இது விளங்குதா? என்ன ராக்ஸி? 12 3ஆல பிரிக்கலன்னு சொன்னா ஒரு சதுரம் 4. ஒரு சதுரம் 4. இப்ப சதுரம் 4 கண்டுபிடிக்க சொன்னா இது 4. இப்ப சதுரம் இருக்கிற இடம் எல்லாம் 4 போடலாம்.
இப்ப 10ல இருந்து 4 கழிச்சா 6. இந்த 6 எதுக்கு சமன்டா இந்த 3 முக்கோணத்துக்கு சமன். அப்ப ஒரு முக்கோணம் என்ன? 2. ரைட், வெரி குட். 2 2. இப்ப 2. இப்ப பாருங்க, இது 4 சொன்னா 13ல இருந்து 4 கழிச்சா 9. இது 3. சரியோ? 4 3 7 7 5 12 14. சரி, இப்ப இது 5 என்று தெரியும். இப்ப கூட்டி விட்டா 4 4 8 10 15 விடை. 3வது விடை சரி. இது கண்டதுல யாருக்கும் குழப்பம் இருக்கா? வடிவா யோசிச்சு செய்யணும், இல்லாட்டி அந்த வீடியோ போடுவேன், அதை பார்த்து வடிவா செய்யணும். ஆனா படிக்கிறத ஐயம் திரிபற கற்றுக்கொள்ளணும். கிளியரா படி. சரியோ? படிக்கிறத கிளியரா ஒரு தரத்துக்கு 4 தரம் கேட்டாலும் நான் சொல்லி தருவேன். சரியோ? இல்லாட்டி அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்க்கறது. திருப்பி திருப்பி பார்க்க ஒரு கட்டத்துல விளங்கத்தான் வேணும். ஏன்னா விட்டு தோட இயலாது. அதால தயவு செய்து படிங்க. இன்னும் சரியா 98 4:30 டெஸ்ட்டுக்கு. சொல்லுங்க. ஆம், அந்த கேள்வி விளங்குது இல்ல சார், மிச்சத்துக்கு அப்படி சார் இந்த திருப்பி பாரு, பைனராவது வழங்கல சார். திருப்பி பாருங்க. ஆம் சார். ரைட், சத்தம் போடாம இருந்து வழியா கவனிங்க, நான் சொல்லித்தரேன். ரைட். இதுல முதல் வழியா பாருங்க. இதுல ஒரு இடத்துல விட தந்திருப்பாங்க இல்லையா? இது வந்து கவனிங்க, இதுல ஒரு இடத்துல விட தந்திருக்காங்க, இந்தா தந்திருக்கிறாங்க. இந்தா தந்திருக்கிறது எதுக்குன்னு சொன்னா 4 வட்டத்துக்கு. இப்ப 4 வட்டத்துக்கு வந்து 20 20 4ஆல பிரிச்சோம் என்று சொன்னா அப்படியா கவனிக்கணும். என்ன 4ஆல பிரிச்சீங்கன்னா ஒரு வட்டம் 5. இந்த 5 கண்டத்துல யாருக்கும் குழப்பம் இருக்கா? இல்ல சார். இல்ல, 5 அதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப பாருங்க, இந்த 17 வந்த லைனை பாருங்க, 3 சதுரமும் ஒரு வட்டம். அப்படி என்ன நாங்க என்ன செய்யலாம்? இந்த வடிவா கவனிக்கணும். இந்த 5 கழிச்சு விட்டோம் என்று சொன்னா 3 சதுரத்தினுடைய பெறுமதி 12 ஆகும். 3 சதுரம் 12 ஒரு சதுரம் எத்தனை? 12 3ஆல பிரிக்கணும்டா, 4 பேர். இப்ப சதுரத்துக்கு எல்லாம் 4 கொடுக்கலாம். சதுரம் எங்க 4 கொடுக்குறேன். இப்ப இங்க பாருங்க, 3 முக்கோணமும் ஒரு சதுரமும் கூட்டித்தான் 10 வருது. அப்ப சதுரத்துக்கு 4 தெரியும். அப்ப நாங்க 10ல இருந்து 4 கழிப்போம். 6 6 எதுக்கு சமன்? 3 முக்கோணத்துக்கு சமன். அப்ப 3ஆல பிரிச்சோம் என்று சொன்னா ஒரு முக்கோணத்தினுடைய பெறுமதி என்ன? 2. அப்ப இங்க பெறுமதிகரா 2, வட்டத்துக்கு 5, சதுரத்துக்கு 4, இவ்வளவையும் கூட்டி விட்டோம் என்று சொன்னா விடை என்ன வரும்? 15. அப்ப சரியான விடை 3ஆவது. Sorry, 3ஆவது விடை கீழே இருக்கிறது. சாரி சார், அது கேள்வி நம்பருக்கு கோடு போட்டிருக்கீங்க. அதான் தெரியாம அங்கல போட்டேன், இப்ப கீழே போட்டிருக்கேன். தெரியுதானே? இப்ப உங்களுக்கு கேள்வி நம்பர் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு அது விளங்கிட்டான்றதான் பிரச்சனை. ஆம் சார். சரி, கிறிஸ்டிகா ஓகே அது. ஆம் சார். ரைட், ஓகே. ஆம் சார், விளங்கிட்டேன். கிறிஸ்டிகா நான் உண்மை தான் கூப்பிட்டேன். 4ஆம் ஆண்டு கிறிஸ்டிகாவை தான் கூப்பிட்டேன். நீ இது பின்னால திரும்பி பாக்குற. ரைட், கவனி. சரி, அடுத்த கவனிங்க. 15வது வினா. ரைட், இதுல பாருங்க, ஒரு இடத்துல விட தந்திருக்கிறான். எங்க? இந்த 16 பாருங்க, 4 முக்கோணத்துக்கு சமன். 4 முக்கோணம் 16 சொன்னா 16 4ஆல பிரிச்சோம் சொன்னா ஒரு முக்கோணம் 4. ஒரு முக்கோணம் 4. இங்க பாருங்க, இந்த 20 லைனா பாருங்க, 2 சதுரம் 2 முக்கோணம் 20. அப்ப 2 முக்கோணத்தின் 8 சொன்னா 20ல இருந்து 8 கழிச்சோம் சொன்னா 12. 12 2ஆல பிரிச்சோம் சொன்னா ஒரு சதுரத்துக்கு 6. சதுரத்துக்கு 6 கண்டுபிடிச்சிட்டோம்.
இது 6 தெரியும் என்ன? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இதுல வாரது 17க்குரியதான் வருது என்ன? இப்ப நாங்க டைமனுக்கு கண்டுபிடிக்கணும். 6 4 10, முக்கோணத்துக்கு எங்களுக்கு தெரியும் 4 என்று சொல்லி தெரியும். அப்ப 6 4 10 4 14, இது 2 இருக்க போகுது. இது 2 என்று சொன்னா 6 4 10 12, 5க்குரியதுதான் இவிடத்தை வரணும். 5க்குரியது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுவோம். இது 10ன்னு சொன்னா 10ல இருந்து 4 கழிச்சு 6, இது 2 இருக்க போகுது. வட்டம் 2. இவ்வளவையும் கூட்டினா எவ்வளவு வரணும்? 15 வரும் இல்லையா? 15 6 2 8, 8 2 10. அப்ப 5க்குரியது என்ன ரெண்டா? அதுல பாருங்க 5க்குரிய ஏதாவது ஒன்று வருதா? இல்ல ஏன்னா இல்லதானே? அதுல வராத உருவு எது? இந்த குட்டி சதுரம். சதுரம் சார். விடை 2வது சரி. சரி, அதுல வார ஒரு விடையும் பெறாது. ஏன்னு சொல்லுங்க, அதுல இருக்கிற பெறுமதிக்கு ஒன்றுக்குமே 5 வரலையே. அப்ப அதுல வராத இலக்கம் எதண்டு பார்த்து போடணும். வராத படம் எதண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க செவ்வகத்துக்கு 6, சதுரம் தான் வரல. அப்ப அதுல வர வேண்டியது சதுரம். இதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? இல்ல சார். திருப்பி ஒருக்கா திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க, அந்த வீடியோஸ பாருங்க. அப்படியும் விளங்கலையா போட்டோ பிடிச்சு போடுங்க. ஏன்னா சார் அது கிளியர் இல்ல, அந்த கேள்வி எனக்கு விளங்கலைன்னு சொன்னா போட்டோ பிடிச்சு போட்டுவிடுங்க. நான் இப்போ ஃப்ரீயா டைம் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டு விடுவேன். ஏன்னா அதுவும் விளங்காடி சூழ்நிலையாகத்தான் நீங்க ஜாயின் பண்ணி கொள்றதா என்ன விளங்குதா வாய்க்கிறது? ஆம் சார். ரைட், சரி கவனிங்க. ஓம் சார். ரிஸ்திகா ரிஸ்திகா விளங்குதா வாய்க்கிற? சார். ஓம் சார். ரைட், ஓகே, சரி கவனிங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வினா இலக்கம் 16. 16 பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சொல்றாங்க கிளிகளினது கால்களினது அலகுகள். கால் கிளிக்கு 2 இருக்குது, அலகு 1 இருக்குது. 2ஐயும் கூட்டினா 3. 36 3ஆல பிரிச்சோம் என்று சொன்னா விடை எத்தனை வரும்? 12 விடை. அதுல யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா? அதுல யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா அந்த கேள்வி? இல்ல சார். அடுத்த கேள்வியை பாருங்க. இதுல எங்களுக்கு தெரியும் இது வெளியில வருது, இது உள்ள வருது என்ன? அப்ப அப்படி என்று சொன்னா பாருங்க, இந்த இது ரெண்டும் சேர்த்து தானே வரப்போகுது. அப்ப இதுக்குள்ள வரைஞ்சி விட்டோம் என்று சொன்னா என்ன விட வரும்? முதலாவது சார். முதலாவது விடை சரி. அதே போல இது வெளியில, இது உள்ள, இது வெளியில, இது உள்ள. அப்படின்னு சொன்னா இது உள்ள வரப்போகுது. வெளியில ஒரு சதுரம், சதுரமும் ஒரு பெரிய வட்டமும் வரப்போகுது. அப்ப விடை முதலாவது சரி. என்ன மது சார் அது விளங்கிட்டாமல்? இரண்டாவது தானே வரும். கொஞ்சம் பாருங்க வாரம். சார் 16 பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வட்டம் விடுபடுது, இதுவும் விடுபடுது. அப்ப சதுரமும் ஒரு வட்டமும் வர போகுது. விடை 2வது சரி. சார் கொஞ்சம் 16வது கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்களா? 16வதுக்குமா நீங்க பாருங்க, கிளிக்கு 2 காலடா, அலகு சொண்டு வந்து 1, அப்ப 2 3 3, அது 2 கூட்டுத்தொகை தான் 36. அப்ப 36 நாங்க 3ஆல பிரிச்சு விட்டோம் என்று சொன்னா விடை என்ன வரப்போகுது? 12 கிளிகள் வரப்போகுது. அடுத்த இந்த மைக்கெல்லாம் ஓபன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன தேவையான நேரம் ஒன் பண்ணி கேட்கலாம். பின்னால் இருந்து முன்னால் எழுதும் போது அதே எண்ணை விடையாக கிடைக்கும் எண்ணை எழுதுக. இதுல என்ன விட வரலாம்?
பாருங்க, 5 ரெண்டாவது 2 மூணாவது 3 ரெண்டாவது வராது, 7 ரெண்டாவது 4 5 4 ரைட். விட இரண்டாவது சரி. நீங்க கீழே கடை எழுத வேண்டிய இங்க பாருங்க, இந்த கேள்விக்கு ஷார்ட்கட். 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலமும் கொண்ட சுவருக்கு 2 லிட்டர். அப்படி என்று சொன்னா இதே அளவு சதுர பரப்பு 4 4. இதுல பரப்பளவு காண்றதுக்கு வாய்ப்பாடு என்னண்டா பிள்ளைகள், நீளம் தர அகலம், நீளம் தர அகலம். இப்ப 4 தர 4, 4 தர 4, நன்னாங்கு 16. இந்த 16 பரப்புக்குத்தான் 2 லிட்டர். இப்ப 12 4, 4 மீட்டர் நீளம் 4 12 மீட்டர். அப்ப 4 12 பெருக்கு 14 எத்தனை 48. 16 எத்தனை மடங்கு 48. 16 3 பெருக்குனா வரும், 16 3 பெருக்குனா 48 வரும். ஆகவே 2 லிட்டரை நாங்க 3 பெருக்கி விட்டா விடை 6 லிட்டர் வரும். விடை 2வது. திருப்பி கவனிங்க பிள்ளைகள். இங்க கவனிங்க, வடிவா கவனிங்க. இதுல என்னன்னு சொன்னா, அந்த 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலம் கொண்டதுக்கு பெருக்கணும். அதுல பரப்பளவை காண்றது. நன்னாங்கு 16க்கு 2 லிட்டர், 16க்கு 2 லிட்டர். அடுத்தது 4 12, 4 12 பெருக்குனா 48. 16 போல 48 எத்தனை பெருக்குனா வரும்? 16 எத்தனை பெருக்குனா 48 வரும்? 2 பெருக்குனா 32 வரும், 3 பெருக்குனா 48 வரும். அப்ப உடனே 3 மடங்கு போட்டு 2 3 பெருக்கி விட்டீங்கன்னா விட வரும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. விற்பனையாளர்கிட்ட வியாபாரி பொருட்கள் என்று சொன்னா, விற்பனையாளன் வியாபாரி என்றார். கொள்வனவாளன் யாரு? நுகர்வு. விற்பனையாளருக்கு இன்னொரு பேர் வியாபாரி என்றா, கொள்வனவு செய்யற ஆளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நுகர்வோரா இருப்பார். சரியா? சாரி, மைக் ஆன் பண்ணி விடுங்க. கதைக்கிறா ஒன் பண்ணி கதைக்கலாம், பிரச்சனை. அடுத்து கடல் என்பது KDL எனவும் கரம் என்பது KRM எனவும் குறிப்பிடப்படுகின்றது. அப்ப கலசம் என்பது, இப்ப எங்களுக்கு தெரியும் கானாவுக்கு கே தான் வந்திருக்கு. அப்ப கே ஃபர்ஸ்டா வாரது பாத்தீங்கன்னா 3லயும் வரும். அடுத்தது ல வாரது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எந்த எழுத்துலையும் ல வரல. அப்ப இதுல வராத புதெழுத்து எங்க வந்திருக்கின்ற பாருங்க, 3வதுல வந்துடும். விடை 3வது. சரி, இதுக்கு இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. சரியா? இதுக்குரிய ஷார்ட்கட் இல்ல. அடுத்தது வடகம் என்றது 2வது விடை. சரி, இதுல முக்கோணிகள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னா முதல் நேரடியா எண்ணுங்க. 1 2 3 4. இதுல இந்த இந்த இது முக்கோணி இல்ல, ஆனா 4ங்கட கண்ணுக்கு வடிவா தெரியுது. இப்ப 1 2 ஒரு முக்கோணம், அதே போல 1 3 ஒரு முக்கோணம், 2 x ஒரு முக்கோணம், 3 x ஒரு முக்கோணம். பிறகு 1 2 3 x ஒரு முக்கோணம். இப்ப எண்ணி பாருங்க, 4 5 6 7 8 9 கிட்ட வருதுன்னா விட இல்ல. ரைட், 9 போட்டு ஏதோ ஒரு விடைய 9 மாத்தி விடுங்க பிள்ளைகளா. வேற முக்கோணங்கள் இருக்கா? நான் எழுதுற நம்பர்ஸ் விட சரியான விடைய 9. ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமையெனின் ஜனவரி 29 அதே திங்கள் தான். ஏனண்டா 1ஆம் தேதி திங்களண்டா
வாரத்துல 7 நாள், அதோட 7 கூட்டி விட 8 திங்கள், 15 திங்கள், 22 திங்கள், 29 திங்கள். வைத்தியசாலையில மருத்துவம் கிடைக்குமெண்டா, நீதிமன்றத்துல என்ன கிடைக்கும்? நீதி கிடைக்கும். வேற யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரைட். இதுல பாருங்க, உருவில் உள்ள வட்டங்கள் எத்தனை? ரைட். அதுல கவனிங்க பிள்ளைகள். அம்பிரிதா மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் கதைக்கணும் பக்கத்துலயா. ரைட், கவனிங்க. 1 2 3 4 5 6 7. ஆகவே விடை 7. சமுத்திரம் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மூலம் ஆக்கக்கூடிய ஒரு சொல். சரம், முரசு வராது, திரவம் வராது. வானா இல்ல, அதால விடை 2வது சரி. அடுத்த பாருங்க, 29வது கேள்வி. அதுக்கு கீறி பாதியல் என்று சொன்னா 2வது விடை சரி. 29க்கு 2வது வரும். அடுத்ததுக்கு அதுக்கும் 2வது விடை சரி. தந்தையின் வயது மகனின் வயதின் 3 மடங்கு ஆகும். தந்தையின் வயது மகண்ட வயது 3 மடங்கு. தந்தையின் வயது 42. 42 3ஆல பிரிச்சோம் என்று சொன்னா மகனுக்கு எத்தனை வயசு? 14 வயசு. 14 3ஆல பெருக்கணும்டா 42 பேர். அப்ப விடை 14 இருக்கு. இந்த கேள்வி நிறைய பேர் புலவிடுறது வழியா கவனிங்க. கட்டட நிர்மாண பணியொன்றை செய்வதற்கு 4 கொத்தர்களுக்கு 6 மாதங்கள் எடுத்தோம். அப்ப 4 கொத்தர்களும் 6 மாதங்கள்ல செய்யற மொத்த வேலை எவ்வளவுண்டா பெருக்கணும் 24. இத 6 கொத்தர்கள் 6ஆல பிரிச்சு விட்டா விடை 4. அதான் அப்படி வேற. இருக்கு சார். கவனிங்க, 8 10. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெருமதி கூட பிள்ளைகள். இதுல 8 2 கூட்டினீங்கன்னா 10, 10 2ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா இந்த பெருமதி 5 இருக்கும். பி பெருமதி இது 5 சொன்னா இது 3 இருக்கு. 8ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 6, 6 2ஆல பிரிச்சீங்கன்னா விடவே. அப்ப உங்களுக்கு தெரியும் 5 3 15. 15ல இருந்து 5 கழிச்சு விட்டா விடை 10. அடுத்து 20 தொடக்கம் 30 வரை உள்ள எண்களை எழுதும் போது 2 எத்தனை தடவை வேறு? 20, 21, 22, 23, 24, 11 சார். 26, பாப்பம் படிவா, 27, 28, 29. படிவா 1 2 4 5 6 7 8 9 10 11. எஸ், விடை 11. அடுத்தது அடைப்புக்குள் இருக்கும் கோலத்தை ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது படியாக நீங்க இந்த கேள்வி அடிக்கடி வாரது பிள்ளைகள். இந்த இருக்கிறத தூக்கி இதுல வைக்கிறோம், அடுத்து இதை தூக்கி இதுல வைக்கிறோம். அப்ப 8. அடுத்தது 2 தான். அப்ப வச்சு விடுறேன், 4 போயிட்டு. இப்ப இதை தூக்கி இங்க வைக்கிறேன். அது முன்னுக்கு தானே இருக்கு, முன்னுக்கு வைக்கணுமா? நான் பின்னுக்கு வைக்கிறேன். அப்ப 8 8 6 விடை முதலாவது சரி. இது 2ஐயும் முன்னுக்கும் பின்னுக்கும் வைங்க. எக்ஸ் வேறு. அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க.
இதுல இப்படி வச்சோம்னு சொன்னா சார் அதுக்கு விட இல்ல சார். விட இல்லைண்ணா அதுக்கு ஓப்பன் மார்க்ஸ் இல்லைங்களா அதுக்கு விட இல்லை ஓப்பன் மார்க்ஸ் சார். அடுத்தது 38வது பாருங்க பிள்ளைகள். இரண்டுக்கு எதிர்ப்புறமாக இருக்கும் எழுத்துன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப ரெண்டு எங்க இருக்குது? இந்த இருக்குது. ரெண்டுக்கு அயல் பக்கமா 4 ஒன்றும் இருக்கு. இந்த 4 ஒன்றும் வேற தாயக்கட்டையில இருக்கா? ஓ இந்த இருக்கு. அப்ப 4 வெட்டுங்க, 4 வெட்டுங்க, ஒண்ட வெட்டுங்க, ஒண்ட வெட்டுங்க, மீதியா இருக்கிறது 5. அப்ப 2 எதிர்பக்கம் 5. 3 எதிர்பக்கம் கேட்கிறாங்க. இந்த இருக்குது 3. 3க்கு அயல் பக்கமா இருக்கிறது 1 5. இந்த 1 5 வேற தாயக்கட்டையில இருக்கா? 2வது தாயக்கட்டையில இருக்கு. அப்ப 5 வெட்டுப்படும், 5 வெட்டுப்படும், 1 வெட்டுப்படும், 1 வெட்டுப்படும், மீதியா இருக்கிறது 4. ஆகவே 3 எதிர்பக்கம் 4. அடுத்தது பாருங்க. உருவில் உள்ள நேர்கோடுகளின் எண்ணிக்கை என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா 1 2 இது பெரிய கோடுன்றது 3 இது 4 5 6 7 சார் அந்த தாயக்கட்டை கணக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். 9 வாரமா 9. ரைட். இதுல வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார். விட 9 சரி. சரியா? இல்ல சார். சரியா? நேர்கோடுகள் தான் கேட்கிறாங்களா? அதுல கேட்டால் யார் 4ஆம் ஆண்டா 5ஆம் ஆண்டா தாயக்கட்டை கேட்டா? 4ஆம் ஆண்டு சார். சரி ரைட். கவனிமால சொல்லித்தாரன். சார் சொல்லுமா. 40வது கேள்வியில 10 கோடு இருக்கு சார். சார். 1 சார் 10 கோடி. 2 அதான் சொல்றேன். 3 4 5 5 6 7 8 9 9 10 10. எஸ் விடை 3வது சரி. சரி right, சரி. ஆடி. சரி கவனிங்க. சரி இப்படி கோடு வந்தா கட்டாயம் கீறி பாருங்க பிள்ளைகளா. இப்ப கீறி பார்க்காம விட்டு தான் எங்களுக்கு இது வந்தது. இதுல பாருங்க 2 எதிர்பக்கம் கேட்டா இந்த இருக்கு 2. இதுக்கு அயல் பக்கமா இருக்கிற நம்பர்ஸ் என்னென்னு பார்க்கணும். 4ம் 1. இந்த 4ம் 1ம் வேற தாயக்கட்டையில இருக்காண்டு பார்க்கணும். இந்த இருக்கு. அப்ப இந்த 4 வெட்டணும், இந்த 4 வெட்டணும், இந்த 1 வெட்டுறது, இந்த 1 வெட்டுறது, மீதியா இருக்கிறது என்ன 5. அப்ப 2 எதிர்பக்கம் 5. சரியா? 3 எதிர்பக்கம் கேட்டா இந்த இருக்குது 3. 3க்கு அயல் பக்கமா இருக்கிறது 1ம் 5. இந்த 1ம் 5ம் வேற தாயக்கட்டையில இருக்காண்டு பார்க்கணும். இந்த இருக்கு. அப்ப இதுல 5 வெட்டுங்க, 5 வெட்டுங்க, 1 வெட்டுங்க, 1 வெட்டுங்க. இதுல மிச்சமா இருக்கிறது என்ன 4. அப்ப அதான் 3 எதிர்பக்கமா இருக்கு. இது சார். ரைட் ஓகே. அதுல கவனிச்சு கொள்ளுங்க. அதுல